தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவை. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய 25ஆம் நாளாக இன்று தாயாம் திரு அவை திருத்துதரான புனித யாகப்பருடைய விழாவை இந்த மகிழ்வோடு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இவரை சந்தி யாகப்பர் என்று அழைப்பார்கள். இவர் தொடக்க கால திரு அவையிலே முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். கலீலியாவில் அது பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவர். இவருடைய சகோதரர் புனித யோவான். இவர்கள் இருவருமே ஆண்டவர் இயேசுடைய ஒரு அழைப்பை பெற்றவர்கள். இவர்கள் படகிலே வேலை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். ராயப்பர், யோவான் மற்றும் யாகப்பர் மூவருமே கடவுளுடைய முதல் சீடர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் மூவருமே 12 சீடர்களே மிக தனி சிறப்பு பெற்றவர்கள். காரணம், இயேசுடைய அந்த வாழ்வின் பயணத்திலே இந்த 3 பேருமே முக்கியமான ஒரு இறை அனுபவத்தை பெறுகின்றார்கள். ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலை குணப்படுத்தும் பொழுதும், அதே சமயத்திலே யாயுடைய மகளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்ற பொழுதும், இயேசு தாபோர் மலையிலே இந்த உருமாற்றம் பெறுகின்ற பொழுது இந்த 3 சீடர்களுமே உடன் இருக்கின்றார்கள். அதேவேளை இயேசு கெத்சமனியிலே இரத்த வேர்வை சிந்துகின்ற பொழுதும் இந்த 3 பேருமே அங்கு உடனிருந்து இயேசுடைய ஆற்றலை பெறுகின்றார்கள். இயேசுடைய மாட்சிமையை இவர்கள் காண்கின்றார்கள். அந்த அளவுக்கு புனித ராயப்பர், நீ பாறை, இந்த பாறையுமே என் திருச்சபை கட்டுவேன் என்று திருச்சபையின் தலைவராக அவரை ஏற்படுத்தினாலும், புனித யோவான் இயேசுடைய அன்பு சீடராக, இயேசுடைய மார்பிலே சாய்ந்தவராக 12 அப்போஸ்தலருடைய அந்த ராவுண படத்திலே ஒரு சாய்ந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் புனித யாகப்பர் பெரிதளவு பேசப்படவில்லை. மாறாக இவர்கள் இருவருமே ஆண்டவர் இயேசுடைய வலப்புறம் விண்ணக அரியணையிலே இயேசுடைய இடப்புறம் அமர வேண்டும் என்று அந்த சிவதையுடைய தாய், சிவதையுடைய பெற்றோர்கள் கேட்கின்ற பொழுது, அவருடைய வாழ்விலே இறை நம்பிக்கை தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் கேட்கிற பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு பதிலை சொல்லுகின்றார். நான் குடிக்கப் போகின்ற இந்த துன்பக் கிண்ணத்தில் அவர்களால் குடிக்க முடியுமா? நான் பெறக்கூடிய அந்த திருமலுக்கே அவர்களால் பெற முடியுமா என்று கேட்கிற பொழுது, இயேசுடைய இந்த துன்பங்கள், இயேசுடைய சிலுவை மரணம், இதில் இவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். அத்தை ஒரு வல்லமை பெற்றாலும் தங்களுடைய வாழ்விலே வலப்புறம் அமர்வது, இடப்புறம் அமர்வது என் தந்தையுடைய விருப்பம் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு இயேசுடைய இந்த வாழ்வை பிரதிபலித்தவர் தான் புனித யாகப்பர். கிபி 44ஆம் ஆண்டு ஏரோது அகிரிப்பா அந்த மன்னனால் தலைவெட்டி கொல்லப்பட்டார். அந்த அளவுக்கு இயேசுவோடு நெருங்கி பழகியவர், இயேசுடைய வார்த்தையை அறிவித்தவர், இயேசுவோடு பயணித்தவர், இயேசுடைய ஆற்றலை பெற்றவர், இயேசுடைய நம்பிக்கையை பெற்றவர், இயேசுடைய ஒரு மகத்துவத்தை பெற்றவர். எவ்வாறு எலியா சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறது போல, இந்த புனித யாகப்பர் அவ்வளவு இயேசுவோடு மிக நெருங்கிய ஒரு உறவோடு, பற்றோடு, பாசத்தோடு, இயேசுவுக்காக முதல் மறைசாட்சியாக தொடக்க கால நூற்றாண்டிலே இவர்தான் முதல் மறைசாட்சி. இந்த திருத்துதர் தான். அந்த அளவுக்கு இயேசுவுக்காக தன் உயிரை கொடுக்கிற அளவு கூட இவர் துணிந்தார். அந்த அளவுக்கு இறை வல்லமையை பெற்றவர் புனித யாகப்பர். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். சந்தி யாகப்பர் என்று சொன்னாலே எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை, எல்லோருக்குமே இவர் பரிந்துரை நம்ம குடும்பத்திற்கு நிச்சயமாக வல்லமையை தரும், நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வோடு பற்றோடு வாழ்ந்தவர். இயேசுடைய அந்த உறவிலே வளர்ந்தவர். அத்தகைய ஒரு அந்த நம்பிக்கை உறவிலே இன்றைக்கு நாமும் இயேசுடைய பிள்ளைகளாக, இயேசுடைய நம்பிக்கை உணர்வுகளாக வாழ இன்றைய முதல் வாசகம் அருமையாக பவுலடியார் 2 கொரிந்தியர் மடலிலே குறிப்பிடுகின்றார். இதோ நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனமடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலிலே நாங்கள் சுமந்து செல்கிறோம் என்று அந்த சாவின் ஆற்றல் எங்களிலும், வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறை நம்பிக்கையோடு அவருடைய அந்த துணிச்சலான அந்த இறை வார்த்தை அறிவிப்பு, நற்செய்தி அறிவிப்பில் வரக்கூடிய சவால்கள் துணிவோடு ஏற்றார். இதைத்தான் சந்தி யாகப்பருடைய வாழிலே கடவுளுடைய அந்த துன்பங்களை விரும்பி தானே ஏற்றார். இன்றைக்கு திருவிழாவை சிறப்பிக்கிற நாம் ஒவ்வொருவருமே இன்றைக்கு துன்பங்களை சந்திக்க, சவால்களை சந்திக்க இன்றைக்கி நாம் தயாரா? கோழைகளாகி போய்விடுகிறோம், பயந்து போய்விடுகிறோம். இதை நான் முடியுமா, முடியாதா, இயலுமா, இயலாதா என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம்.
இயேசுடைய இந்த வாழ்வு, இயேசுவில் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று, இயேசுவை நாம் அன்பு செய்வது என்பது நம்மையே அர்ப்பணிப்பது. அதைத்தான் இந்த திருத்தூதரான யாகப்படைய விழா நம் ஒவ்வொருவருக்குமே, ஒவ்வொரு குடும்பத்தாருமே இயேசுவிலே பற்றி எரிய, இயேசுவிலே தூண்டப்பட, இயேசுடைய மாட்சிமையை காண நாம் அனைவருமே ஆண்டவருடைய அன்பு ஆற்றலை, அன்பு இரக்கத்தை இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். திருத்தூதரான யாகப்படைய அந்த பெருவிழாவிலே நாங்கள் ஒன்று கூடி வந்து உண்மை போற்றுகிறோம். உடைய இறை வார்த்தையினுடைய நாங்கள் நடக்க சான்று பகர எங்களுக்கு உடைய கிருபையும் மேலான குடைகளையும் இந்த நாளிலே கொடுத்தல்வீராக. என்னாலும் நாங்கள் உண்மையே பின்பற்ற எங்களுக்கு நாங்கள் நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக, ஆயனாக, ஒளியாக, எங்கள் வாழ்விலே ஒளிரும் சுடராக நீரே எங்கள் மத்தியிலே வாரும். இது வந்து யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார், இந்த திருத்தூதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற அநேக பங்கு மக்கள் புனித யாகப்பர் எங்களுக்கு பரிந்துரைக்கிறார், புனித யாகப்பர் எங்களுக்கு துணிவை, ஆற்றலை, நம்பிக்கை கொடுக்கிறார் என்ற ஒரு உத்வேகத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இறை ஆசீர் என்று கொடுப்பீராக, இறை நம்பிக்கையை தருவீராக. இறை ஆற்றலினால், இறை மாட்சியினால் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி, வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.